ஒரு பேட்ரி பேக், இந்த லித்தியம் அயன் பேட்ரி பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணியிருக்காப்படி. இவர் வந்து ஒரு ப்ராஜெக்டாக பண்ணியிருக்காரு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு பேட்ரி ஒன்று, அதாவது ஒரு ஃபேனு, 4 டியூப் லைட்டு, ஒரு 8 மணி நேரம் ஓடணும்னா அப்போ ஒரு பேட்ரி பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான். என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம பழைய பேட்ரி இருக்குது, இந்த இதில் வந்து ரிஜெக்ட் ஆன பேட்ரி செல்லெல்லாம் கழட்டி அதுலேருந்து ஒரு பேட்ரி பேக்காக ஒரு உருவாக்கியிருக்காரு. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து என்னென்னா மொத்தம் வந்து 4 பேட்டரியை வந்து இதுக்கு பேர் வந்து 4 செல்லு, இதுக்கு பேர் 4 செல்லு. ஒவ்வொரு செல்லும் பார்த்திங்கன்னா இந்த இதை பற்றியா இவ்வளோ இருக்கா, இந்த ஒவ்வொரு செல்லும் இவ்வளோ தான் இந்த டயமீட்டர், இந்த ரவுண்டுக்குள்ள இருக்கும். இதை 1 2 3 4 செல்லையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணால் ஒரு இதுக்கு ஒரு செல்லுக்கு வந்து 4 வோல்டேஜ் நாமினலாக இருக்கும். அதாவது 4.2 வரைக்கும் வரும், இங்கே 3.7 மினிமம் இருக்கும். அப்போ எல்லாம் 4ன்னு கணக்கு வச்சுட்டோம்னா 16 வோல்டேஜ். 16 வோல்டேஜ் வந்து இதோட நான் சீரீஸில் கனெக்ட் பண்ணதுனால. இது பார்த்திங்கன்னா இதோட ஏஹெச்னா, இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 2.5. இது ஒரு 10 இருக்குது, 1 2 3, இந்த 10ஐயும் பார்த்தீங்கன்னா 2.5னா 25 ஏஹெச். இதை எல்லாத்தையும் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேரலல்னால் அப்படியே எல்லாமே, எல்லா ப்ளஸும் எல்லா மைனஸும் ஒன்றா இருக்கும். சீரீஸ்னால் இதோட ப்ளஸ்ஸு இதோட மைனஸில் போய் ஜாயின் ஆகும். இது மாதிரி பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இது வந்திருக்கா. இதுக்கு பேர் சாலிடாக இருக்குது, இது பேர் பேட்ரி பேக்குன்னு பேர். நீ இதை பெருசாகவும் ஆக்கிக்கலாம், சின்னதாகிக்கலாம். இப்போ இவன் பண்ணியிருக்கிறது இதோட அடக்கம் என்ன ஆச்சு அப்படின்னா 16 வோல்டேஜ் 25 ஏஹெச். ஏன்னா 10 வந்து பேரலில் இருக்குது, 4 வந்து சீரீஸில் இருக்குது. ஓகே, இது வந்து பண்ணினது வந்து என்னென்னா, இது ஓகேயா அப்படின்னா, இதோட முக்கியமாக இது மட்டும் ஓகே இல்லை. இது மட்டும் பேட்ரி மட்டும் பண்ணுறது முக்கியம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே ஒரு சின்ன போர்டு மாதிரி இருக்குது பார்த்தியா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு பேர் தான் வந்து பிஎம்எஸ்ன்னு பேர். இது ஒரு போர்டு மாதிரி இருக்கிறது பேர் பிஎம்எஸ். பிஎம்எஸ்னால் என்ன அப்படின்னா பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இந்த பேட்ரி வந்து நல்லா இருக்கணும். எப்படி சொல்கிறாங்க, இந்த பேட்ரி வந்து சேஃபாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். சேஃபாக இருக்கணும்னா என்னென்னா, ஒரு வேளை திடீர்னு ஏதோ ஒரு இந்த நம்ம வண்டியில் போட்டு போகிறோம், இல்லை வீட்டில் வச்சுருக்கோம், இது திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி கண்ட்ரோலாக இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறான், சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு குதிரை வச்சுருப்பாங்க, அந்த குதிரைக்கு வந்து கடிவாளம் தேவை, இந்த இதை வச்சுட்டு இருக்கும். இல்லைன்னா அது பாட்டுக்கு எங்கெங்கே போகும். நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்துக்கு போகணும். அது மாதிரி இதுக்கு பேர் தான் பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய அந்த வந்து எப்படி இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட வேலை என்ன, பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட வேலை என்ன அப்படின்னா, சேஃபாகவும் இருக்கணும், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் இதை தவிர கண்ட்ரோல் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும். எதை மானிட்டர் பண்ணணும்னா என்னென்னா, ஒவ்வொரு செல்லையும் வந்து இப்போ இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 இன்ட்டு மொத்தம் எவ்வளோது, எத்தனை இருக்குது, இது ஒரு 10 20 30 40 பேட்டரியை வந்து 40 பேரை வச்சு வேலை வாங்குற மாதிரி. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கரண்ட் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இந்த டெம்பரேச்சர், இதை 3ஐயும் பார்த்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இதோட வேலை. ஏன்னா வந்து இதுக்கு பேர் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்போம், ஸ்டேட் ஆஃப் சார்ஜுன்னு பேர். ஸ்டேட் ஆஃப் சார்ஜ்னா என்ன, அது எவ்வளோ தூரத்துக்கு சார்ஜ் பண்ண முடியும். அப்புறம் ஸ்டேட் ஆஃப் ஹெல்த், அந்த பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது. இது இல்லாமல் டெம்பரேச்சர், தெர்மல் இதுன்னு சொல்லுவாங்க. தெர்மல் எதுன்னா டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகிடுச்சுன்னா, ஏன்னா அது உள்ளே வந்து எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டே இருக்கும்ல. இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் செல்லு தான் இது எல்லாமே. இது வந்து என்னென்னா, ஒரு அளவுக்கு மேலே டெம்பரேச்சர் ஆகிடுச்சுன்னா அது உடனே ஃபயர் ஆகிடும். இந்த ஃபயர் ஆகிடுச்சுன்னா நம்ம ஆபத்தில் போய் முடிஞ்சிடும். அப்போ ஃபயர் ஆகக்கூடாது, இந்த ஒவ்வொரு செல்லும் நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக தான் இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று. இது ஒரு போர்டு தான். இந்த போர்டில் வந்து என்னென்னா எல்லாத்தையுமே இதில் வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே வாங்க, இப்போ வந்து இதை ஒன்று செக் பண்ணணும். பார்ப்போம், இது ஒன்று பாரு பேட்ரி. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 வோல்டேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தியா 3.9, ஒரு இதில் வந்து 3.9, ஒரு இதில் இதையும் காமி. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா 7.9 ரெண்டாவது பேட்ரி. மூணாவது பேட்ரி இன்னொரு 4 கூட்டிக்க 11.9. ஓகே, இன்னொரு கடைசியாக பாரு 15.9. அப்போ 16 வோல்டேஜ் வர்றதுக்கு இப்போ ஃபுல்லாக சார்ஜில் இருக்குது. இப்போ என்ன வருதுன்னா, இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒவ்வொரு பேட்டரியும் இந்த ஒவ்வொரு செல்லையும் இதை வந்து என்ன பண்ணணும்னா, இது 40 பிள்ளைங்க இருக்குது. எப்படி இருக்கும் இதோட வேலை என்னென்னா, 40 பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி. இந்த 40 பேரையுமே இது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த செல்லு ரொம்ப இது வோல்டேஜ் குறைஞ்சி போச்சோ அதை உடனே என்ன பண்ணும், இதை வந்து ஐடென்டிஃபை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வந்து என்னென்னா அதை பூஸ்டப் பண்ணி விட்ரும். இதுதான் எல்லா இதுலேயும். அதனால தான் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த காரணத்தை கொண்டு இப்போ இதை சார்ஜ் போட்டுட்டு போயிட்டான், ஓவர் ஆகிடுச்சு, உடனே என்ன பண்ணோம்னா இது வந்து இது ஓவர் சார்ஜிங் ப்ரொடெக்ஷன். இது ஆட்டோமேட்டிக்காக
16.8 வோல்டேஜுக்கு மேலே போகவும் விடாது. அதுக்குன்னு வந்து ரொம்ப கீழே இறங்கி டிஸ்சார்ஜ் ஆகிட்டே இருக்குது. 10 வோல்டேஜ் கீழே போகவும் விடாது. புரியுதாப்பா? அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா, சார்ஜிங் பண்ணுறப்போ 16.8க்கு மேலே போனால் இது வந்து செல்லெல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து அது விடாது. அதுக்குன்னு வந்து டிஸ்சார்ஜிங் பண்ணுறப்போ வண்டி ஓட்டிகிட்டே இருக்க ஒரு 10 வோல்டேஜ் வந்தப்போ என்ன பண்ணும், டக்குன்னு எல்லாமே அது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2.5 வோல்டேஜ் வர வரையும் இது வந்து 2.5 2.5 மொத்தம் வந்து 10 வோல்டேஜ் கீழே போகக்கூடாது. உடனே என்ன பண்ணும், இது ட்ரிப் ஆகிடும். இதுதான் இதோட வேலை. இதுக்கு பேர் வந்து பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இது எதுவும் தனியாக ஒரு காம்போனண்ட் மாதிரி கிடையாது. இது வந்து என்னென்னா, எல்லாமே கண்ட்ரோல் வந்து இதோட வச்சுக்கிட்டு, அந்த கண்ட்ரோல்லேருந்து அந்த இதுலேருந்து இது பண்ணிக்கிட்டு, இது எல்லா செல்லையும் இதை வச்சு பண்ணுறதுனால தான் இதுதான் இது அமைப்பு. இதை ஒவ்வொன்றையும் பாரு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து என்னென்னா, இது வந்து உங்களுக்கு அடுத்து தனியாக எப்படிலாம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கணும். அப்போது பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது பேட்டரி பிஎம்எஸ் இல்லாமல் பேட்ரி கிடையாது. ஓகே, அப்போ பிஎம்எஸ் தான் முக்கியம். அது இல்லாமல் நம்மளால் இது பேட்ரி பேக்கே கிடையாது அப்படின்னா. இப்போ இதை சின்னதாக இதை வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஃபேனு 4 லைட்டை எரிய வைக்கிறாப்புல. இதுதான் வந்து ப்ராஜெக்ட்டு. இது வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இவருக்கு நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும். ஓகே.